ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உளுந்த வடை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி உளுந்து ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துருக்கனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம சீரகம், மிளகு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்டு ஆனியன் போட்டு இந்த மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நம்ம புளிக்க விடக்கூடாது. உடனே அரைச்சி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஊற வைக்கிறதும் சீக்கிரமாக மார்னிங் ஊற வச்சிங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே அரைச்சிருங்க. ஸோ சீக்கிரமாக இது ஊறிடும். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கையில் தண்ணி வச்சு நீங்கள் தட்டிக்கணும். இது அப்படியே டைரெக்டாக ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இது போடணும். ஸோ இதில் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் தட்டிட்டு ஓட்டை போட்டுருங்க. ஸோ இப்போ ஆயிலில் நம்ம போட வேண்டியதான். நிறைய ஆயில் எடுத்துக்கணும். ஸோ எப்போதுமே ஃப்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் மூணாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நமக்கு வேகிறது எப்படின்னா நல்லா பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்தோடனே இது ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். ரெண்டு பக்கமே நம்ம வேக வச்சிடணும். ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி ஜாஸ்தி ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுவலாக இருந்தது. இதில் நீங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். அது இன்னும் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இதோடு நீங்கள் சட்னி வச்சோட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ரெண்டாவது பேட்சை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ புதுசுன்னு இருக்குது. அதுமாதிரி உள்ளேயும் சாஃப்டாக இருந்தது, வெளியிலையும் கிறிஸ்பியாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.